இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் ஆண்டி. பிரச்சனை பெருசாகனாச்சும் இவ்வளோ சப்பா முடிஞ்சிருச்சு. இந்த குடும்பம் இவள்கிட்ட மாட்டிக்கோ நினைச்சா ஆனால் தப்பிச்சிருச்சு. என்ன சொன்னீங்க? இல்லை, இந்த குடும்பம் அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடுச்சுன்னு சொன்னேன். இவொருத்தி வான்மதி, நீ சொல்றது ஆமா ஆண்டி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஏன்னா வெண்ணிலா தான் உங்க குடும்பத்துக்கு ஏத்தவ. அப்பா அம்மா சொன்னதை யோசிச்சேன். உங்களுக்கும் வெண்ணிலாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் என் ஒருத்தி சந்தோஷத்தை விட உங்க எல்லாரோட சந்தோஷத்தையும் ஏன் கிடைக்கணும்னு என் மனச மாத்திக்கிட்டேன். வருண், வெண்ணிலா கல்யாணத்துக்கு என் முழு சம்மதம். சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. நியாயமா உங்களுக்கு பாயசம் தான் கொடுத்திருக்கணும். ஆனா காஃபி கொண்டு வர சொல்லிருக்கேன். என்ன வருண், என் தங்கச்சிய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களாமே, உங்க ஆசைப்படி அவளே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. உன்னால இன்னைக்கு இந்த மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குமா? உன் மனச கஷ்டப்படுத்தி இருந்தா எங்களை மன்னிச்சிருமா? ஐயோ ஆண்டி, உங்க மனசெல்லாம் வெண்ணிலா தான் இருக்கான்னு தெரிஞ்சும் இந்த கல்யாணத்துக்கு தடையா இருந்தது ஏன் தப்புதான். நான் தான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். என் தங்கச்சிய பிடிச்சிருந்தாலும் என்ன பத்தியும் யோசிச்சு என் வாழ்க்கைக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிட்டீங்களா ஆண்டி? உங்க மனசு முன்னாடி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு எங்க நீங்க வேண்டான்னு சொல்லிருவீங்களோன்னு நாங்க நினைச்சோம். இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் சந்தோஷம்தான். அப்புறம் என்ன விஸ்வநாதன், எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சிட்டோம். நிச்சயதார்த்த தேதியை குறிச்சிடலாமே. அதுக்குள்ள எப்படி? இரு, அது நல்ல நாள் பார்க்கணும், ஜோசியர்கிட்ட பேசணும். உடனே எப்படி? உங்களுக்கு அந்த கவலையே வேண்டான்னு நாங்க அன்னைக்கே தேதியெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனா அன்னைக்கு அதை சொல்ற சூழ்நிலை இல்ல. வர 24ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். என்ன அண்ணாமலை? சரிக்கா. அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? சரிம்மா, எங்களுக்கும் முழு சம்மதம். நான் வெண்ணிலா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.